இன்னைக்கு நேத்து கிளாஸ்ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். நேத்து வந்து நம்ம என்ன பார்த்திருந்தோம் லாஸ்டா அப்படின்னா, ஆமா, எந்த டாபிக் பார்த்திருந்தோம்? ரைட். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு பதிலா JSXல எப்படி ஒரு கிளாஸ் மாதிரி கிரியேட் பண்றது? ஓகே, அதை தான் நம்ம நேத்து பார்த்தோம். அதை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஆனா அதை நம்ம இன்னும் ரன் பண்ணி பார்க்கல. அப்புறம் வந்துட்டு வேரிலெட் கான்ஸ்ட வந்துட்டு எப்படி வந்து JSX வந்துட்டு யூஸ் பண்ணுது. ஓகே, இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்துட்டு இப்ப பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம் நம்ம கிளாஸ்ல. ஓகே, சோ லாஸ்டா நம்ம என்ன ப்ரோக்ராம் வரைக்கும் பார்த்திருந்தோம் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் பார்த்திருந்தோம் அப்படிதானே? ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்ட எப்படி நம்ம வந்துட்டு JSXல வந்துட்டு டிஃபைன் பண்றது. ஐ மீன் டைரக்டா நீங்க வந்துட்டு JSX குள்ள எழுத முடியாது. JSXனா என்னது? இந்த மை எலிமெண்ட் குள்ள நான் இப்ப H1 டைரக்டா எழுதிக்கிறது தான் JSX. சோ அதுக்குள்ள நீங்க எழுத முடியாது. சோ இஃப் ஸ்டேட்மெண்ட்ட நம்ம JSXக்கு மேல எழுதணும்னு பார்த்தோம். இதான் நம்ம லாஸ்டா பார்த்த ப்ரோக்ராம். இப்ப நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ எப்படி கிரியேட் பண்றது? அத கிரியேட் பண்ணி எப்படி வந்து நம்ம ரன் பண்றது ரியாக்ட்ல அப்படிங்கிறத பார்க்க போறோம். சோ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி அத நம்ம பார்த்துட்டோம். அந்த எக்ஸாம்பிள வந்துட்டு நம்ம ரன் தான் பண்ணி பார்க்கல. சோ அத நம்ம இங்க பார்த்துடலாம். ஓகே. சோ மத்தது எல்லாமே காமனா அதே மாதிரி தான் நம்ம ரெண்டர் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம். சோ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு கிளாஸ் அப்படிங்கிற அந்த கீவேர்ட் நமக்கு யூஸ் பண்ணணும். சோ அதுக்கு நான் கிளாஸ் அப்படிங்கிற அந்த கீவேர்ட யூஸ் பண்ணிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஃபங்க்ஷனோட நேம் வைக்கணும் அப்படின்னு நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பட் இங்க JSXல வந்துட்டு நீங்க ஒரு ஃபங்க்ஷன் நேம் மாதிரி தான் கிளாஸ் நேம்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம் மாதிரி. சோ இங்க இதை எப்படி வைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா உங்க ஃபங்க்ஷனோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல இருக்கணும். சோ அத குடுத்துட்டு அண்ட் தென் நீங்க ஏதாவது பாராமீட்டர் பாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதை நம்ம எதுக்குள்ள கொடுக்கணும்னா கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள கொடுக்கணும். கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இப்ப நான் நேம் பாஸ் பண்ண போறேன்னா அந்த பாராமீட்டருக்கு நான் நேம்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இப்பதான் நான் ஃபங்க்ஷனே ஓபன் பண்ண போறேன். சோ ஃபங்க்ஷன் ஓபன் பண்ணி திஸ் டாட் பிராண்ட் இஸ் ஈக்குவல் டு நேம். சோ இங்க நான் பிராண்ட்ங்கிற ஒரு வேரியபிள கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். பிராண்ட்னு ஒரு வேரியபிள் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? கான்ஸ்ட் பிராண்ட், வேர் பிராண்ட் அப்படின்னு தானே கிரியேட் பண்ணுவோம். பட் நான் இங்க பிராண்ட்ங்கிறத வந்து ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்றேன். ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா திஸ் டாட் பிராண்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? சோ நான் இங்க திஸ் டாட் பிராண்ட் மீன்ஸ் இது வந்து எப்படின்னா நீங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ற மாதிரி வேர் பிராண்ட், கான்ஸ்ட் பிராண்ட் அப்படின்னு கிரியேட் பண்றதுக்கு பதிலா திஸ் டாட் பிராண்ட்னு நீங்க JSXல கிரியேட் பண்றீங்க. ஓகேவா? இது சிமிலர் டு அந்த மாதிரி தான். நீங்க ஒரு வேரியபிள் வச்சு கிரியேட் பண்றதுக்கு பதிலா திஸ் டாட் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றீங்க. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். சோ ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு நான் ஒரு வேரியபிள் நேம்க்குள்ள நியூ அப்படிங்கறத கொடுத்து கீவேர்டை கொடுத்து இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும். இங்க JSXல ஃபங்க்ஷன் காலிங் இருக்கணும். சோ நான் இங்க வந்து காருன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுல பாராமீட்டர் பாஸ் பண்றேன். என்னன்னு பாஸ் பண்றேன்? ஃபோர்டுன்னு பாராமீட்டர் பாஸ் பண்றேன். ஓகே. சோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணிட்டு ஃபைனலா நான் என்ன பண்ணணும்? இது எனக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகணும்னா நான் ரெண்டர் பண்ணணும். எதை ரெண்டர் பண்ணணும்? மை கார ரெண்டர் பண்ணணும். ஓகேவா? சோ நான் இங்க என்ன பண்றேன்? மை கார ரெண்டர் பண்றேன். அதுலயுமே மை கார்ல நான் எதை ரெண்டர் பண்ணா அந்த பிராண்டோட நேம் தானே எனக்கு வேணும். சோ மை கார் டாட் பிராண்ட். ஓகேவா? சோ இப்ப நமக்கு வந்துட்டு அவுட்புட்ல போயிட்டு ஃபோர்டுங்கிறது டிஸ்ப்ளே ஆயிட்டு. சோ இது எனக்கு இப்ப H1ல வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் இது எல்லாமே என்னது அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனோட நேமு அப்புறம் ஒரு வேரியபிளோட நேமு. சோ ஒரு வேரியபிள் நேம நீங்க JSXல யூஸ் பண்றீங்கன்னா எதுல யூஸ் பண்ணும்? ஒரு வேரியபிள் நேமோ ஒரு எக்ஸ்பிரஷனையும் யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். சோ அதனாலதான் நான் இதை என்னன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன்னா கர்லி பிரேசஸ்க்குள்ள மென்ஷன் பண்ணிட்டு அண்ட் தென் அதை நான் H1 குள்ள எழுதிட்டேன்.
சோ இப்ப எனக்கு என்ன ஆயிரும், H1ல இது டிஸ்ப்ளே ஆயிரும். ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு என்னது அப்படின்னா ரெண்டர். ரெண்டர் பண்ணி ஃபங்ஷனை நம்ம எழுதியாச்சு. சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல தானே? ஓகே தானே? ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு தானே? ஃபங்ஷன் வச்சு கிரியேட் பண்றது. நேத்தே சொல்லிட்டேன். ஓகே. சோ நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னா, இப்ப உங்ககிட்டயே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். ஃபங்ஷன் ஸ்கோப் அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக் ஸ்கோப் டிஃபரன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? இல்ல நான் அத டீச் பண்ணணுமா? ஒரு எக்ஸாம்பிள் வச்சு டீச் பண்ணட்டுமா? ஃபங்ஷன் ஸ்கோப்பும் பிளாக் ஸ்கோப்பும். ஆல்ரெடி ஓகே. மேபி நமக்கு வந்து மறந்திருக்கலாம். ஓகேவா? ஃபங்ஷன் ஸ்கோப், பிளாக் ஸ்கோப் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். பட் வந்து ஒரு ரிமெம்பரன்ஸ்க்கு. ஏன்னா இங்க அததான் இப்ப அடுத்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம JS6லயுமே நான் என்ன சொன்னேன்? வித் த ஹெல்ப் ஆஃப் ES6 நீங்க வந்து நாட் ஒன்லி வேர் மட்டும் இல்ல, லெட் கான்ஸ்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூ ஷுட் நோ த டிஃபரன்ஸ். எங்க லெட் யூஸ் பண்ணணும், எங்க வேர் யூஸ் பண்ணணும், எங்க கான்ஸ்ட் யூஸ் பண்ணணுங்கிறத டிஃபரன்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். சோ நான் இந்த ரியாக்ட்ல வந்துட்டு நெறைய ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தத தான் நம்ம திருப்பி திருப்பி பார்க்க போறோம். அரே ஜாவா ஸ்கிரிப்ட்ல பார்த்த அதே அரே கான்செப்ட், அதே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கான்செப்ட் இததான் நம்ம திருப்பியும் பார்க்க போறோம். சோ நான் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோட்ல நீங்க ஆல்ரெடி ரன் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த கிளாஸ் முடிச்சுட்டு நீங்க ஜாவா ஸ்கிரிப்டுக்குன்னு அந்த டாபிக் நடத்தும் போது நோட்ஸ் எழுதி வச்சிருப்பீங்கல்ல, அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிருங்க. ஓகேவா? சோ நான் இப்ப லெட் வேர் கான்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு சாம்பிளா ஒரு ஆல்ரெடி சாம்பிள் வச்சிருக்கோம். ஓகே. லெட் வேர் கான்ஸ்ட்ங்கிறதுனால நான் இங்க வந்துட்டு இதுல ரன் பண்றேன். ஓகேவா? சோ நான் இப்போ என்னெல்லாம் சொன்னேன்? வேர்ங்கிறது வந்துட்டு ஒரு ஃபங்ஷன் ஸ்கோப்பு. பட் லெட்டும் கான்ஸ்டும் வந்துட்டு பிளாக் ஸ்கோப்பு அப்படின்னு நான் சொன்னேனா? ஃபர்ஸ்ட் வேருக்கு வந்துட்டு எப்படி நம்ம அத ஃபங்ஷன் ஸ்கோப்புன்னு சொல்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஃபங்ஷனை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே? ஒரு ஃபங்ஷன். அந்த ஃபங்ஷனுக்கு நேம் வந்து நான் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்ஷனுக்கு நேம் வந்து வச்சுக்கிறேன். இப்போ இஃப் ஆஃப் ட்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா, இங்க நீங்க வந்து இஃப்ல ஏதாவது கண்டிஷன் குடுத்திருப்பீங்க. சோ கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அது எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா நான் இங்க என்ன பண்ணிட்டேன்னா, இஃப் ஆஃப் ட்ரூன்னு குடுத்துட்டேன். அப்படின்னா என்ன ஆகும்? கண்டிப்பா அந்த இஃப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் ஆஃப் ஃபால்ஸ்ன்னா அது எக்ஸிக்யூட் ஆகாது. சோ இத நான் ரன் பண்ணணும். இந்த ஃபங்ஷன கண்டிப்பா அந்த ஸ்டேட்மெண்ட்ட ரன் பண்ணணுங்கிறதுக்காண்டி இப்படி ஒரு இது குடுத்திருக்கேன். ஓகே. சோ நான் இங்க வேர்ல எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணி அதை இனிஷியலைஸும் பண்ணிட்டேன். சோ பண்ணிட்டு நான் கன்சோல் டாட் லாக்ல என்ன பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா, அந்த எக்ஸ பிரிண்ட் பண்றேன். ஓகே. இங்க எக்ஸுக்கு ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணி அதை அசைன் பண்ணிட்டேன். அந்த கன்சோல் டாட் லாக்ல அந்த எக்ஸ பிரிண்ட் பண்றேன். இது எங்க இருக்கு? இந்த பிளாக்குக்குள்ள இருக்கு. இப்போ நான் இந்த பிளாக்க விட்டு வெளியில வந்தும், பட் நான் வேற என்ன பண்ணிருக்கேன்? இந்த பிளாக்குக்குள்ள தான் நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பட் அந்த பிளாக்க விட்டு அவுட் சைட்லயும் நான் வந்து ட்ரை பண்றேன். அத பிரிண்ட் பண்றதுக்கு. ஓகே. சோ அந்த பிளாக்குக்கு அவுட் சைட்லயே வந்து நான் பிரிண்ட் பண்றேன். சோ நான் இப்ப இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னா, அந்த ஃபங்ஷன ஃபர்ஸ்ட் கால் பண்ணணும் கீழ போயிட்டு. நான் இப்ப இத ரன் பண்ணி பார்த்தேன்னா, இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே. சோ எனக்கு என்ன ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் இதுக்கும் அதாவது நான் அந்த ஃபங்ஷனுக்குள்ள அந்த இஃப் பிளாக்குக்குள்ள கன்சோல் டாட் லாக்ல எக்ஸ பிரிண்ட் பண்ணதுக்கும் அங்க பிரிண்ட் ஆயிருக்கு. அந்த பிளாக்க விட்டு அவுட் சைட்ல வந்து நான் பிரிண்ட் பண்ணாலும் பிரிண்ட் ஆயிருக்கு.
ஏன்னா, ஏன் 2 இடத்துலயும் நம்ம இந்த பிளாக்குக்குள்ள தானே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். சோ இந்த பிளாக் நீங்க இப்போ மேல குளோபலா டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா, இட்ஸ் அ குளோபல் வேரியபிள். நீங்க எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். பட் நான் இங்க பிளாக்குக்குள்ள தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் என்னால இந்த ஃபங்ஷனுக்குள்ள யூஸ் பண்ண முடியுது அப்டின்னா, அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த வேர்ங்கிறது வந்துட்டு ஒரு ஃபங்ஷன் ஸ்கோப்டு. சோ நீங்க ஒரு ஃபங்ஷன்ல ஒரு பிளாக்குக்குள்ள டிக்ளேர் பண்ணியிருந்தாலுமே, அந்த ஃபங்ஷனுக்குள்ள எங்கனாலும் நீங்க அந்த கன்சோல் டாட் லாக்ல பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் அந்த ஃபங்ஷன விட்டு அவுட் சைட்ல வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு என்ன ஆயிருக்கு? எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு எரர் வந்திருக்கு. ஏன்னா, நான் என்ன சொன்னேன்? இந்த எக்ஸ்ங்கிறது ஒரு ஃபங்ஷன் ஸ்கோப். சோ ஃபங்ஷன் ஸ்கோப்னா, நீங்க ஃபங்ஷனுக்குள்ள எங்கனாலும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஈவன் அது ஒரு சின்ன பிளாக்ல நீங்க வந்துட்டு டிக்ளேர் பண்ணினாலும், ஃபங்ஷனுக்குள்ள எங்கனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். பட் அந்த ஃபங்ஷன் அவுட் சைட்ல நீங்க யூஸ் பண்ண முடியாது. சோ வேர்ங்கிறது ஒரு ஃபங்ஷன் ஸ்கோப்டு. இதே எலமெண்ட்ட நான் லெட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு இத கம்பேர் பண்ணிக்கிறேன். சோ லெட்ங்கிறத ஒரு பிளாக்குக்குள்ள எக்ஸ வந்து லெட்ல டிக்ளேர் பண்ணி கன்சோல் டாட் லாக்ல பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்ப நான் போயிட்டு எனக்கு பார்த்தேன்னா 10 பிரிண்ட் ஆகுது. ஓகே. சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, அந்த லெட்ட எப்படி நம்ம வேற பிரிண்ட் பண்ணி பார்த்தோமோ, அதே மாதிரி இப்ப நான் லெட்டையுமே அந்த ஃபங்ஷனுக்குள்ள பட் அந்த பிளாக்க விட்டு அவுட் சைட்ல பிரிண்ட் பண்ணி பார்க்கிறேன். பட் இப்ப எனக்கு எரர் வந்திருக்கு. எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு எரர் வந்திருக்கு. இதுல இருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, எ லெட்ங்கிறது வந்துட்டு ஒரு பிளாக் ஸ்கோப்டு. நீங்க ஒரு பிளாக்குக்குள்ள நீங்க அத டிக்ளேர் பண்றீங்கன்னா, அந்த பிளாக்குக்குள்ள மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அந்த பிளாக்க விட்டு அவுட் சைட்ல யூஸ் பண்ண முடியாது. இதே மாரி தான் கான்ஸ்ட்டும். சோ கான்ஸ்ட்ட வச்சு நான் இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கிறேன். இப்ப பிரிண்ட் ஆயிருக்கு. இதே மாரி ஒரு ஃபங்ஷன் அவுட் சைட்ல வந்து பிரிண்ட் பண்றேன்னா இப்ப எரர் அடிச்சிருக்கு. சோ லெட் டூ கான்ஸ்ட்டும் இந்த விஷயத்துல ஒண்ணு. ஓகேவா? சோ உங்களால எ லெட்டையும் கான்ஸ்ட்டையும் ஒரு ஃபங்ஷனுக்கு அவுட் சைட்ல உங்களால யூஸ் பண்ண முடியாது. மீன் ஒரு பிளாக்குக்கு அவுட் சைட்ல யூஸ் பண்ண முடியாது. நீங்க எந்த பிளாக்ல டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ, அதே பிளாக்ல தான் உங்களால திருப்பியும் ஐ மீன் அதே பிளாக்ல நீங்க எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். பட் அந்த பிளாக்க தாண்டி வெளியில நீங்க எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஆனா வேர்ங்கிறது அப்படி கிடையாது. அது ஒரு ஃபங்ஷன் ஸ்கோப். சோ நீங்க ஒரு ஃபங்ஷனுக்குள்ள ஒரு பிளாக்குக்குள்ள நீங்க வேற டிக்ளேர் பண்ணினாலும், அது எந்த ஃபங்ஷன்ல இருக்கோ, அந்த ஃபங்ஷன்ல எந்த இடத்துலனாலும் நீங்க அந்த வேர்ல டிக்ளேர் பண்ணியிருக்கிற எலமெண்ட்ட யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஃபங்ஷன் ஸ்கோப் அண்ட் தென் பிளாக் ஸ்கோப். ஓகே. சோ அது போக நம்ம என்னலாம் படிச்சிருக்கோம்? பேசிக் டிஃபரன்ஸ் வந்துட்டு, வேற வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ரீடிக்ளேர் பண்ணிக்கலாம். ரீஅசைன் பண்ணிக்கலாம். லெட்டையும் அதே மாரி ரீடிக்ளேர், ரீஅசைன் பண்ணிக்கலாம். சோ இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்? லெட்ல ஒரு வேர்ட டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பட் நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், அத நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணாலும் என்னால என்ன பண்ண முடியும்? சேஞ்ச் பண்ண முடியும். ஆனா நான் இதே இந்த எலமெண்ட்ட கான்ஸ்ட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. ஏன்னா கான்ஸ்ட்ட திருப்பி நீங்க ரீஅசைன் பண்ண முடியாது. இந்த டிஃபரன்ஸ நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்னீங்க. சோ அது எல்லாருக்கும் காமனா நினைவு இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த இதையும் நினைவு வச்சுக்கோங்க. இந்த லெட் டூ கான்ஸ்ட்டும் பிளாக் ஸ்கோப்டு அண்ட் தென் வேர்ங்கிறது ஃபங்ஷன் ஸ்கோப்டு. இதையும் நீங்க அடிஷனலா நினைவு வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகே தானே? ஸ்கோப், ஃபங்ஷன் ஸ்கோப். சோ இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்னா, தென் நெக்ஸ்ட் டாபிக் இன்னைக்குள்ள டாபிக்ல போலாம். இது இன்னைக்கு எவ்வளவுக்குள்ள பார்க்க முடியுதுன்னு பார்க்கலாம். ம். ரொம்ப பிரஷர் பண்ணிக்க வேண்டாம். ஆனா உங்களுக்கு ஓரளவுக்கு மேல போர் அடிச்சிருச்சு, இல்ல இதுக்கு மேல போதும் அப்டின்னாலும், நீங்க தாராளமா சொல்லலாம். நம்ம வேற ஏதாவது டாஸ்க் மாரி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க கரெக்ட்டா புரிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம நெக்ஸ்ட் போலாம். இந்த இம்போர்ட், எக்ஸ்போர்ட் கான்செப்ட்ட நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லயே படிச்சிருக்கோம். எனிஒன் யாருக்காவது நினைவு இருக்கா?
படிச்சிருக்கோம் தானே? ஜாவா ஸ்கிரிப்ட்ல. இந்த கோடிங் நான் காமிக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு person.js அப்படின்ட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு, இம்போர்ட், எக்ஸ்போர்ட் கான்செப்ட் படிச்ச மாதிரி நினைவு இருக்கா? சரி, ஓகே. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நேம்டு எக்ஸ்போர்ட்ஸு, டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்ஸு இது ஆக்சுவலி படிச்சிருக்கோம். ஓகேவா? பட் இன் கேஸ் உங்களுக்கு மறந்திருக்கலாம். ஓகே. சொன்னேன்ல நம்ம எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சத தான் இங்க திருப்பி படிக்க போறோம். 1, 2 டிஃபரன்ஸ் வரலாம். சிலது அப்படியே தான் இருக்கும். ஒரு ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு ஆல்ரெடி படிச்சத திருப்பி ஒரு டைம் ரிவைஸ் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, இந்த கான்செப்ட் இப்ப நான் சொல்ற கான்செப்ட் எல்லாத்தையுமே நம்ம பேக் எண்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றதெல்லாம் கண்டிப்பா நம்ம பேக் எண்ட்ல யூஸ் பண்ணுவோம். அதனால இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இம்போர்ட், எக்ஸ்போர்ட் கான்செப்ட்ல ஒரு எலமெண்ட்ட நீங்க இம்போர்ட், எக்ஸ்போர்ட் எப்போ பண்ணுவீங்க? அப்படின்னா, வேற ஒரு ஃபைல்ல ஒரு எலமெண்ட் இருக்கு. அத நீங்க உங்களோட ஃபைலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா என்ன பண்ணியாகணும்? எ அந்த எலமெண்ட்ட இம்போர்ட் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, ரியாக்ட்ங்கிறத ரியாக்ட்ங்கிறது வந்துட்டு ஒரு ரியாக்ட் பேக்கேஜ்ங்கிறது ரியாக்ட்ங்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க் அந்த லைப்ரரிக்குள்ள இருக்கு. அத நான் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கும்போது, நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்? அத இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கேன்? எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி வேற ஒரு ஃபைல்ல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டோ, ஒரு எதுனாலும் வச்சுக்கலாம். ஒரு டிவ்வோ, ஒரு எலமெண்ட்டையோ நீங்க இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இம்போர்ட் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த எலமெண்ட் ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அத எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும். ஓகே. இங்க இந்த ஆப்ங்கிறத ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த ஆப்ங்கிறதுல வந்துட்டு அந்த லோகோ அதெல்லாம் நம்மளுக்கு முதல்ல டிஸ்ப்ளே ஆச்சா? ரியாக்ட்ட நீங்க ஓப்பன் பண்ண உடனே, ரன் பண்ண உடனே டிஸ்ப்ளே ஆயிருக்கும். ஸோ இந்த கோட்ல அத வச்சிருக்காங்க. இந்த app.js அதுக்குள்ள இந்த ஆப்ங்கிற இந்த ஃபங்ஷனுக்குள்ள அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அத ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அந்த ஆப்ப ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் index.jsல இங்க மேல வந்தீங்கன்னா, அந்த ஆப்ப இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. சோ, இந்த app.jsல உள்ள கன்டென்ட் எனக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் இந்த app.jsல உள்ள இந்த கன்டென்ட்ட ஆப்ங்கிற ஃபங்ஷனுக்குள்ள கிரியேட் பண்ணிட்டு, அத நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபைல்ல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஃபைல்ல அத ரன் பண்ணணுமோ, அந்த ஃபைல்ல போயிட்டு நான் அத இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ, ஒரு எலமெண்ட்ட நீங்க ரன் பண்ணணும் அப்டின்னா, அது வேற ஃபைல்ல இருந்துச்சுன்னா, முதல்ல அந்த ஃபைல்ல போயிட்டு அத எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபைல்ல வந்து அத இம்போர்ட் பண்ணணும். ஸோ, எக்ஸ்போர்ட் பண்றதுல நீங்க 2 விதமா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஒண்ணு நேம்டு எக்ஸ்போர்ட், இன்னொன்னு டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். ஓகே. இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப். எந்தெந்த இடத்துலலாம் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவோம், எந்தெந்த இடத்துலலாம் நேம்டு எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவோம்னு நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. சோ, இப்போ இம்போர்ட், எக்ஸ்போர்ட் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு எலமெண்ட்ட நீங்க எடுத்துட்டு வரணும் அப்டின்னா, அது ஒரு வேற ஃபைல்ல இருக்குன்னா, முதல்ல அந்த ஃபைல்ல போயிட்டு அத எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, நமக்கு எந்த ஃபைல்ல ரன் பண்ணணுமோ, அதுல வந்து அந்த எலமெண்ட்ட நம்ம என்ன பண்ணணும்? இம்போர்ட் பண்ணணும். அதுல நம்ம 2 விதமா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 2 விதம் இருக்கு. சோ, ஒண்ணு நேம்டு எக்ஸ்போர்ட், இன்னொன்னு டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். சோ, ஃபர்ஸ்ட் குடுத்திருக்காங்கல்ல, இது வந்துட்டு நேம்டு எக்ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ம். இப்போ இந்த person.jsன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஃபைலுக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கோட ரன் பண்ணலாம். ஓகேவா? சோ, வெயிட் a மினிட். வெயிட் a மினிட். சாரி.
லெட்ஸ் கண்டினியூ. ஓகே. ஸோ ஓகே. இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு என்ன இருக்கு அப்டின்னா, எக்ஸ்போர்ட் போட்டுட்டு நம்ம என்ன வச்சிருக்கோம்? கான்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல நேம் வச்சிருக்கோம். ஸோ அந்த நேம நான் என்ன பண்றேன்னா, கிரியேட் பண்ண உடனே அந்த லைன்லயே நான் அத எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். அதே மாரி ஏஜ்ங்கிற ஒரு வேரியபிள கிரியேட் பண்ணிட்டு, அதே லைன்லயே நான் அத எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். இதுக்கு பேரு இன்லைன். நீங்க எக்ஸ்போர்ட்ஸ்லயே 2 டைப் பார்ப்பீங்க. ஒண்ணு நேம்டு எக்ஸ்போர்ட்ஸ், இன்னொன்னு டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்ஸ். நேம்டு எக்ஸ்போர்ட்ஸ்லயே இன்னும் 2 டைப் இருக்கு. இன்லைன் இண்டிவிஜுவலி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல் அட் த ஒன்ஸ் அட் த பாட்டம். ஆல் அட் ஒன்ஸ் அட் த பாட்டம். சோ அப்படின்னா பாட்டம்ல மொத்தமா எக்ஸ்போர்ட் பண்றது, இல்லன்னா அந்த லைன்லயே எக்ஸ்போர்ட் பண்றது. சோ இப்போ நீங்க ஒரு நேம்ங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணீங்கன்னா, அத கிரியேட் பண்ண உடனே எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. ஏஜ்ங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணீங்கன்னா, அத கிரியேட் பண்ண உடனே எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஓகே. பட் இந்த பாட்டம்ல எப்படின்னா, 2த்தையும் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 2 எலிமெண்ட்டையும் எக்ஸ்போர்ட் இந்த மாரி கர்லி பிரேசஸ்க்குள்ள எத்தன எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ, அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன கமா கமா போட்டு எழுதிக்கலாம். சோ இது வந்துட்டு நேம்டு எக்ஸ்போர்ட். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஆல் அட் ஒன்ஸ் அட் த பாட்டம் இந்த எக்ஸ்போர்ட். ஓகே. இப்ப நீங்க இதுல இந்த நேம்டு எக்ஸ்போர்ட்ஸ்ல கவனிச்சீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு ஃபங்ஷனா இல்ல. எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, தனித்தனியா இருக்கு. நேம்ங்கிறது ஒண்ணு தனியா, ஏஜ்ங்கிறது தனியா, இது மாரி தனித்தனியா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நேம்டு எக்ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ தனித்தனியா இண்டிவிஜுவலா நான் எடுக்கணும் அப்படிங்கும்போது, அதோட நேம வச்சு ஆக்சஸ் பண்ணி குடுத்துக்கலாம். பட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃபங்ஷனா ஒரு எலிமெண்ட்ட குடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இங்க மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்காங்க. ஃபங்ஷன நீங்க 2 விதமா டிக்ளேர் பண்ணலாம். அப்படிதானே? ஒண்ணு ஆரோ ஃபங்ஷன்ல குடுக்கலாம். இல்லனாட்டி ஃபங்ஷன் அப்படிங்கிற அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி குடுக்கலாம். இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆரோ ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆரோ ஃபங்ஷன் அதுக்கப்புறம் ஃபங்ஷன், நார்மல் ஃபங்ஷன் அது தெரியும் தானே? ஆரோ ஃபங்ஷன், நார்மல் ஃபங்ஷன். ஆ. எல்லாருக்கும் இங்க குடுத்துருக்காங்கல்ல. இதுதான் ஆரோ ஃபங்ஷன். நார்மல் ஃபங்ஷன்னா எப்படி இருக்கும்? ஃபங்ஷன், ஃபங்ஷனோட நேம் அப்படி இருக்கும். ஓகேவா? சோ அது நார்மல் ஃபங்ஷன். சோ இங்க ஆ நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். இப்போ ஆரோ ஃபங்ஷன்ல டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆரோ ஃபங்ஷன்னா எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு வேரியபிள் நேம் மாதிரி கிரியேட் பண்ணிடுவாங்க. டைரக்ட்டா ஃபங்ஷனோட நேம கிரியேட் பண்றதுக்கு பதிலா, ஒரு வேரியபிள் நேம் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஈக்குவல் டூ பாரான்டிசிஸ் போட்டு இந்த மாரி ஒரு ஆரோ போட்டுட்டு ஃபங்ஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜஸ்ட் 2மே ஒரே மாரி தான் ஒர்க் ஆகும். என்ன அதோட சின்டாக்ஸ்ல வந்துட்டு வேரியேஷன்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். சோ இந்த மாரி மொத்தமா ஃபங்ஷன் குடுத்துட்டு, அதுல நேமு, ஏஜ் அதுக்கப்புறம் அது என்ன ரிட்டர்ன் பண்ணுது, எல்லாத்தையும் குடுத்துருக்காங்க. நான் என்ன பண்றேன், எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் மெசேஜ் அப்படின்னு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். சோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஃபங்ஷனா யூஸ் பண்ணும்போது, டிஃபால்ட் டிஃபால்ட் தான் யூஸ் பண்ணணும். நேம்டு எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும். இத தான் இந்த எக்ஸாம்பிள்ல இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ங்கிறது வந்துட்டு ஒரு ஃபங்ஷன் அப்படிதானே? சோ அந்த ஃபங்ஷன நீங்க நேம்டு எக்ஸ்போர்ட் மாரி எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. சோ அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணி ஆகணும்? டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். சோ அதனால தான் இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இதே நேம்டு எக்ஸ்போர்ட் மாதிரி தனித்தனியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எக்ஸ்போர்ட் போட்டுட்டு நேம், கமா, ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கர்லி பிரேசஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ம், அந்த எக்ஸாம்பிள காணோம். மல்டிங் கான்செப்ட் தான் இருக்கு. ஆ இந்தா இருக்கு. மாடியூல்ஸ்குள்ள இருக்கு. நம்ம ஆல்ரெடி இங்க நம்ம அந்த எக்ஸாம்பிள பண்ணியிருக்கோம் பாருங்க. இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த எக்ஸாம்பிள நான் திருப்பி ரன் பண்ண கூட வேண்டாம். நீங்களும் கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க. மாடியூல்ஸ் கான்செப்ட் படிச்சோம் தானே? ஜாவா ஸ்கிரிப்ட்ல.
மாடியூல்ஸை இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது. அதுதான் நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இத பார்த்தோனே உங்களுக்கு இந்த கோடிங் பார்த்தோனே நினைவு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மெசேஜ்.js-ன்னு ஒரு ஃபைல் தனியா கிரியேட் பண்ணி வச்சுட்டு, அந்த ஃபைலுக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகே. இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஆரோ ஃபங்ஷன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அல்லது நான் என்ன எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கான்ஸ்ட் நேமு இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்ப இங்க வந்து நான் என்ன யூஸ் பண்ணலாம்னா, எல்லாம் வேண்டாம். நேம், ஏஜ் இந்த எக்ஸாம்பிள் அவங்க குடுத்திருக்க அதே எக்ஸாம்பிள் நம்ம இங்க ரன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நேமு, ஏஜ் இது வந்து என்னது? எக்ஸ்போர்ட் நேம்டு ஃபங்ஷன். நேம்டு ஃபங்ஷன் எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது? அப்படின்னா, இந்த மாதிரி தான் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும். இது எதுக்கு எக்ஸாம்பிள்? இது என்னது? டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்க்கு எக்ஸாம்பிள். மெசேஜ்ன்னு ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்கோம். அப்புறம் நேமு, ஏஜ் எல்லாம் குடுத்துட்டு, அது நமக்கு ஒரு வேல்யூவ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்ஷனா கிரியேட் பண்ணிட்டு, அத எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் மெசேஜ் அப்படின்னு எக்ஸ்போர்ட் பண்றோம். இங்க நம்ம வந்துட்டு ஒரு நேமா தனியா நேமு, ஏஜ் அப்படின்னு குடுக்கும்போது, அத எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, எக்ஸ்போர்ட் நேம், ஏஜ்ன்னு குடுக்குறோம். சோ இப்போ நம்ம எல்லாமே எக்ஸ்போர்ட் பார்த்தாச்சு. இப்ப அதை இங்க எப்படி இம்போர்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னா, இது வந்துட்டு நேம்டு எக்ஸ்போர்ட்க்கு எக்ஸாம்பிள். அதாவது இந்த இருக்குல்ல, மேல உள்ளத பார்க்காதீங்க. இந்த மட்டும் பாருங்க. இப்ப நான் நேம்டு எக்ஸ்போர்ட் பண்றேன் அப்படின்னா, நான் நேமு, எட்ஜ் கிரியேட் பண்ணிட்டேன், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். அத எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, இம்போர்ட் நேம், ஏஜ் அத அப்படியே இம்போர்ட் பண்ணிட்டு, எதுலேருந்து இம்போர்ட் பண்றோம்? ஃப்ரம்மு அந்த ஃபைல் நேம். ஓகேவா? டாட் ஸ்லாஷ் மெசேஜ்.jsங்கிற அந்த ஃபைல்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இம்போர்ட் பண்ணிட்டு, நான் இங்க தான் வந்து ரிட்டர்னே பண்றேன். ஸோ நான் இங்க வந்து என்ன பண்றேன்னா, லெட் டெக்ஸ்ட் மை நேம் இஸ் அப்படின்னு போட்டுட்டு, இங்க நான் நேம்னு எழுதிக்கிறேன். இங்க நான் ஏஜ்ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? சோ எனக்கு இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. இது என்னது? நேம்டு எக்ஸ்போர்ட்ஸ். இதே டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்ஸ்னா எப்படி இருக்கும்? வெயிட் a minute. இதுல ஒரு சின்ன எரர் இருக்கு. கரெக்ட் பண்ணிட்டு சொல்றேன். சரி, அத நான் லாஸ்ட் சொல்றேன். இப்ப இருக்கட்டும். சோ இத வந்துட்டு எக்ஸ்போர்ட்ட மட்டும் ஐ மீன் டிஃபால்ட் மெசேஜ் மட்டும் எப்படி இம்போர்ட் பண்றதுங்கிறத உங்களுக்கு நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, கிரியேட் பண்ணுவீங்க. எக்ஸ்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ வந்து நீங்க ஒரு ஃபங்ஷனா கிரியேட் பண்றீங்கன்னா, அத இந்த மாதிரி டிஃபால்ட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. இல்ல இந்த மாதிரி தனித்தனியா கிரியேட் பண்றீங்கன்னா, அத வந்து நேம்டு எக்ஸ்போர்ட்ஸா அதோட நேம ஸ்பெசிஃபை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, அத வந்து இங்க ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணுவீங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு மாடியூல் கான்செப்ட்ல நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல படிச்சிருப்போம். அதே கான்செப்ட்ட இங்க நீங்க ES6லயுமே படிப்பீங்க. இம்போர்ட் மெசேஜ் ஃப்ரம் மெசேஜ் தான் இருக்கும். மேபி அவுட்புட் பிரிண்ட் ஆகுறதுல எரர் இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த 2 டைப்ஸ் இந்த எப்படி நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்றோம், எக்ஸ்போர்ட் பண்றோம். அத மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. இம்போர்ட் பண்ணும்போது, இங்க நான் மொத்தமா அந்த ஃபங்ஷனோட நேம அப்படியே குடுத்துருவேன். இங்க நான் இம்போர்ட் பண்ணும்போது நேம், ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபங்ஷனோட நேமா குடுக்க முடியாதுல்ல. சோ அந்த நேம்டு எக்ஸ்போர்ட்ஸ்ல நேம், ஏஜ்ங்கிறத அப்படியே நான் இங்க கால் பண்ணுவேன். அடுத்து என்னது அப்படின்னா, அரே மெத்தட்ஸ். ஓகே.
சோ இப்ப என்னன்னா அடுத்து அரே மெத்தட்ஸ் அப்படின்னு ஒரு 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 மெத்தட் இருக்கு. அரே மெத்தட்ஸ் அப்படின்னா என்னன்னா, சோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல அரே மெத்தட்ஸ்ல வந்துட்டு நம்ம நெறைய படிச்சிருப்போம். அப்படிதானே? ஒரு அரே இருக்கு அப்படின்னா, அந்த அரேல வந்துட்டு ஆ ந லைக் என்னென்ன மெத்தட்லாம் படிச்சிருப்போம். அந்த அரேல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி தனித்தனியா பிரிண்ட் பண்றது. இந்த மாரி நம்ம படிச்சிருப்போம். அதே இததான் இங்கேயும் பார்க்க போறோம். அதே அரே மெத்தட்ஸ் தான். பட் இங்க வந்துட்டு மேப் அப்படிங்கிற ஒரு அரே மெத்தட். இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல உள்ளதுதான். அரே மேப்ங்கிறது வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்ஷன் தான். சோ அத நம்ம இங்க ரியாக்ட்ல யூஸ் பண்ணி எப்படி ஒரு அரேல உள்ள எலமெண்ட்ஸ தனித்தனியா பிரிண்ட் பண்ண வைக்க போறோம். மேப் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, உங்களோட ஒவ்வொரு ஐட்டம்ஸ் ஒரு அரேல உள்ள ஒவ்வொரு ஐட்டம்ஸையும் விசிட் பண்றதுக்கு தான் மேப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க உங்களுக்கு இந்த அரேல ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், மேப் கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த அரேக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் விசிட் பண்றேன். விசிட் பண்ணி அத ஜஸ்ட் இங்க பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. சோ நான் இப்ப இங்க என்ன பண்ணியிருக்கேன், மை லிஸ்டுக்குள்ள மை அரே டாட் மேப். மேப் அப்படின்னா அது ஒரு மேப் மெத்தட். ஓகே. அதுக்குள்ள நான் என்ன இது பண்ண போறேன்னா, ஐட்டம் அப்படின்னா ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது கன்சிடர் பண்ணிக்கும். இப்ப ஆப்பிள்ங்கிறது ஒரு ஐட்டம், பனானாங்கிறது ஒரு ஐட்டம், ஆரஞ்சுங்கிறது ஐட்டம். அதுக்கப்புறம் இந்த மேப்ப நீங்க வந்து இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகே. ஐட்டம் அதுக்கப்புறம் அந்த ஆரோ ஃபங்ஷன் போட்டுட்டு அ எப்படி அத ஸ்பெசிஃபை பண்ண போறீங்க அப்படின்னா, அதுல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் விசிட் பண்ணிட்டு, கடைசியில அத பேராகிராஃபா நான் இங்க பிரிண்ட் பண்ண போறேன். இது JSX. JSX கான்செப்ட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் பேராகிராஃபா டிஸ்ப்ளே பண்ணி, நான் இங்க விசிட் பண்ணியிருக்கேன்ல ஒவ்வொரு ஐட்டம். அந்த ஐட்டம்ஸ அப்படி டிஸ்ப்ளே பண்றேன். எக்ஸாம்பிள நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே நம்ம index.js குள்ள ம். இப்ப நான் இங்க வந்துட்டு இத வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். இது என்னது ஃபங்ஷன்ஸ் தானே? இது நான் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்து என்னது அப்படின்னா, இப்ப படிக்க போறது வந்துட்டு அரே கான்செப்ட் தானே? சோ நான் அரே இங்க எழுதிக்கிறேன். நான் இங்க வந்துட்டு அரேல வந்துட்டு ஒரு 3 எலிமெண்ட் வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து இங்க ஒரு எலிமெண்ட் வச்சுக்கிறேன். ஓகே. மை அரேல இருந்து நான் என்ன பண்றேன், இங்க மை அரே வச்சிருக்கேன். அதுல உள்ள ஐட்டம்ஸ தான் நான் மேப் பண்ண போறேன். சோ மேப் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் அந்த ஐட்டம்ஸ் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, இப்ப நீங்க இப்ப மேப் பண்ணி ஐட்டம்ஸ்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, இந்த ஐட்டம்ஸ்க்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் ஆப்பிள் வந்து ஸ்டோர் ஆகும். நீங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணுவீங்க தானே? ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும்? ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குள்ளயா இஸ் ஈக்குவல் டூ 0 அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்குள்ள, 1 அப்படின்னா செகண்ட் எலிமெண்ட்டுக்குள்ள அப்படி போகுமா? அதே மாதிரி தான் மேப். சோ அந்த ஃபார் லூப்புக்கு பதிலா மேப்ன்னு நெனச்சுக்கோங்க. சோ ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்குள்ளயா விசிட் பண்ணி, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளயா போயிட்டு, அது எல்லாத்தையும் இங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும். சோ ஒவ்வொரு ஐட்டம்ஸ்குள்ள விசிட் ஆகும்போதும், அது எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகும்னா, அவுட்புட்ல ஒரு பேராகிராஃபா பிரிண்ட் ஆகணும். சோ பேராகிராஃப்ல எது பிரிண்ட் ஆகணும்? அந்த ஐட்டம். ஐட்டம்.
சோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட்ல போயிட்டு ஓகே ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். சோ இப்போ நமக்கு என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு ஆப்பிள் ஆப்பிள் ஃபர்ஸ்ட் நீங்க மேப் பண்ணும்போது இந்த அரேல உள்ள ஆப்பிள்ங்கிற அந்த ஐட்டம்குள்ள போகும். அப்புறம் பேராகிராஃப்ல வந்து இந்த ஆப்பிள்ங்கிற ஐட்டமை பிரிண்ட் பண்ணிரும். அடுத்து என்ன பண்ணும்? மேப் பண்ணிட்டு திருப்பி பனானா அப்படிங்கிற ஐட்டமை மேப் பண்ணும். அப்புறம் பேராகிராஃப்ல வந்து அந்த பனானாவை ஸ்டோர் பண்ணிரும். இப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டையும் விசிட் பண்ணி அதை ஜஸ்ட் பேராகிராஃப்ல வந்து ஸ்டோர் பண்ணுது. ஓகேவா? சோ அதான் இங்க வந்துட்டு நமக்கு இப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? மேப் கான்செப்ட். சோ இதுதான் வந்துட்டு அரே கான்செப்ட். சோ நம்ம இப்ப என்னென்ன கான்செப்ட்லாம் பார்த்திருக்கோம்? ஃபங்க்ஷன் பார்த்தோம் ஸ்டார்டிங்ல. அடுத்து வந்துட்டு மாடியூல்ஸ் கான்செப்ட் பார்த்தோம். அடுத்து இப்போ வந்துட்டு அரே கான்செப்ட் பார்த்திருக்கோம். இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல படிச்சதுதான். இத கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி இங்க குடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த ஒரு ப்ரோகிராம நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ரன் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? இந்த ஒரே ஒரு ப்ரோகிராம் மட்டும் நம்ம இப்ப பார்த்துடலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இத வந்துட்டு இங்க வந்து இத வந்து எப்படி குடுத்திருக்காங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல ரன் பண்ற மாதிரி குடுத்திருக்காங்க. பட் சோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆப் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம சோ இது வேண்டாம். நம்ம வந்துட்டு app.js இருக்குல்ல, நம்ம app.jsல தான் இந்த ப்ரோக்ராம ரன் பண்ண போறோம். ஓகேவா? app.jsல போயிட்டு நான் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டு இங்க நான் இப்ப ரன் பண்றேன். ஓகேவா? இந்த ப்ரோக்ராம இம்போர்ட் இல்லனா நம்ம ஸ்ப்ரெட் கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ப்ரோக்ராமையும் நாளைக்கு பார்க்கலாம். இதுவும் அண்ட் தென் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நாளைக்கு பார்க்கலாம். கண்டினியூ பண்ணலாம். இங்க நான் இப்போ நான் ஸ்ப்ரெட் கான்செப்ட் எடுத்துறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். ஸ்ப்ரெட் கான்செப்ட்னா என்னன்னா, இது வந்து நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு நம்ம இன்னும் பார்க்கல. பட் இது ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட் தான். ஸ்ப்ரெட்ங்கிறது. எப்படி அப்படின்னா, ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்பரேட்டர் ஜாவா ஸ்கிரிப்ட்ல உண்டு. ஓகேவா? இத முடிச்சுட்டு அப்படி நம்ம இத ஜாவா ஸ்கிரிப்ட்ல ரன் பண்ணி பார்த்துட்டு நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். மிச்சம் இதுல இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸ் திஸ் கான்செப்ட் அண்ட் தென் இந்த ஆரோ ஃபங்க்ஷன் கான்செப்ட் அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது மூணுத்தையும் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் அப்படின்னா என்னன்னா ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர்னா வேற ஒண்ணும் இல்ல. இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல இதுக்கு பேரு தான் ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு 2 அரேவ ஜாயின் பண்றதுக்கு இல்லன்னா ஒரு எலமெண்டோட இத அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு ஒரு அரேல போய் டிஸ்ப்ளே பண்றதுக்கு. ஆல்ரெடி ஒரு அரே இருக்கும். அதோட எலமெண்ட்ட அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு அரேல போய் டிஸ்ப்ளே பண்றதுக்கோ, இல்லன்னா ஆல்ரெடி நீங்க 2 அரே குடுத்துருக்கீங்கன்னா, 2 அரேயுமே சேர்த்து காப்பி பண்ணி இன்னொரு அரேல டிஸ்ப்ளே பண்றதுக்கோ, நமக்கு இந்த ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க நம்பர் 1 அப்படின்னு ஒரு அரே வச்சிருக்காங்க. நம்பர்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 அரே வச்சிருக்காங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? நம்பர் 1ல உள்ள அரேவ காப்பி பண்றேன். ஓகேவா? சோ அத காப்பி பண்ணணும் அப்படின்னா, ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்பர் 1 காப்பி பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்றேன்? நம்பர்ஸ் 2ல உள்ள அரேல உள்ள எலிமெண்ட்ஸ காப்பி பண்ண போறேன். சோ அதுக்கு நான் ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்பர்ஸ் 2ல உள்ள எலிமெண்ட்ஸ காப்பி பண்ணிட்டேன். இப்ப 2த்தையும் காப்பி பண்ணி நான் எதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்? நம்பர்ஸ் கம்பைன்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப அது என்ன பண்ணும்? 2த்தையும் காப்பி பண்ணி கமா யூஸ் பண்ணி தான் 2த்தையும் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட்
டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்ணா டைரக்டா நம்ம வெப் பேஜ்லயே நம்ம அவுட்புட்ட எழுதிடலாம். கன்சோல் டாட் லாக்ல குடுத்தாதான் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட்ல நம்ம எழுதியிருக்கோம். எத எழுதியிருக்கோம்? நம்பர்ஸ் கம்பைன்டுங்கிற வேரியபிள எழுதியிருக்கோம். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் 1ல எது காப்பி ஆயிருக்கும்? 1, 2, 3 காப்பி ஆயிருக்கும். கமா, தென் நம்பர்ஸ் 2ல உள்ள எலிமெண்ட்ஸ் என்ன காப்பி ஆயிருக்கும்? 4, 5, 6 அது காப்பி ஆயிருக்கும். ஸோ அது 2மே இங்க கம்பைன் பண்ணி எழுதிட்டோம். ஸோ இது வந்து போத் காம்பினேஷன் அண்ட் தென் காப்பி பண்றதுக்கும் நமக்கு இங்க யூஸ் ஆகுது. ஓகே. ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர்ல நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காம்பினேஷனுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்ல. ஸோ அத வந்து டிஸ்ட்ரக்சரிங்க்கும் பண்ணலாம். டிஸ்ட்ரக்சரிங் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அரேனாலே என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னா, அப்படி வரிசையா சீக்வென்ஸா இருக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ். அத டீஸ்ட்ரக்சரிங்கும் பண்ணலாம். டீஸ்ட்ரக்சரிங் மீன்ஸ் இப்போ தனித்தனியா பிரிச்சு எழுதுறோம். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ தனித்தனியா 1 தனியா, 2 தனியா, 3, 4, 5, 6லாம் தனியா. அந்த மாதிரி டீஸ்ட்ரக்சரிங் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டீஸ்ட்ரக்சரிங் பண்றதுக்கு கோட் வந்துட்டு எப்படின்னா, முதல்ல நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம். ஓகேவா? அதுல நம்ம 6 நம்பர்ஸ் வச்சிருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் 1, 2 அண்ட் தென் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். ஸோ 1லயும் 2லயும் ஈக்குவல் டு நம்பர்ஸ்னு வச்சிருக்கோமா? இப்போ ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி இந்த அரேக்குள்ள நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க இந்த ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணா மிச்சம் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் காப்பி ஆயிரும். 1ம் 2ம் மட்டும் தனியா இருக்கும். ஓகே. 1, 2 அது மட்டும் தனியா இருக்கும். ஸோ நீங்க இப்ப இந்த நம்பர்ஸ்ல உள்ள 1 மட்டும் எடுத்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்றீங்க. பாராகிராஃப் டாக்குள்ள. ஸோ 1 வந்து பிரிண்ட் ஆகுது. அடுத்து 2வ மட்டும் தனியா எடுத்து பிரிண்ட் பண்றீங்க. ஸோ 2 பிரிண்ட் ஆகுது. அடுத்து ரெஸ்ட் என்ன பண்ணிருக்கு? பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டையும் ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் வச்சு காப்பி பண்ணிருக்கு. ஸோ அப்ப 3, 4, 5, 6ங்கிற பேலன்ஸ் இருக்கிற எலிமெண்ட் இந்த ரெஸ்ட்டுக்குள்ள காப்பி ஆயிருக்கும். ஸோ அது எனக்கு பேலன்ஸ்ல ஐ மீன் 3rd பேராகிராஃப்ல டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே. நம்ம இந்த ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டரை எதோடையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ஸோடையும் யூஸ் பண்ணலாம். ஆப்ஜெக்ட்ஸோட எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு இங்க கான்ஸ்ட் மை வெஹிக்கிள்னு குடுத்துருக்காங்களா? இத நம்ம வேணா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த 2 அவுட்புட்டையும் எப்படி டிஸ்ப்ளே ஆகுது அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இத நம்ம வந்துட்டு நான் என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட்லயே நான் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க போறேன். ஓகேவா? நான் ஸ்ப்ரெட் இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கான்ஸ்ட் மை வெஹிக்கிள் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் இருந்துச்சுல்ல, அத பார்க்கலாம். கான்ஸ்ட் மை வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கா? அதுல பிராண்டுக்குள்ள பாட். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்படித்தானே நீங்க ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. சோ அந்த மாதிரி நான் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் 2 ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்றேன். ஓகேவா? நான் வந்துட்டு இங்க வந்து 2 ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, கான்ஸ்ட் அப்டேட் அப்டேட் மை வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதுல அந்த கார் அதோட டைப் அந்த மாதிரி நான் எழுதுறேன். சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயே மென்ஷன் பண்ணிக்கலாம். No need for double quotes.
ஈக்குவல் டு போடணும். ஓகே. சோ இப்ப நீங்க கார்ன்னு போட்டீங்க. தென் நெக்ஸ்ட் தென் அது ரெடி பண்ண இயரை வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு 2 ஆப்ஜெக்ட்ஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் கான்ஸ்ட் மை அப்டேட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுல இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த மை வெஹிக்கிள்ல உள்ளதை காப்பி பண்ணிக்கிறேன். மை வெஹிக்கிள் அதை காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அப்டேட் மை வெஹிக்கிள் உள்ள எலமெண்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். இப்போ கன்சோல் டாட் லாக்ல நான் எதை பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா கன்சோல் டாட் லாக் மை அப்டேட் வெஹிக்கிள். ஸோ எனக்கு இப்ப என்ன ஆயிருக்கு, டைப் மாடலோட சேர்ந்து அந்த 2 ஆப்ஜெக்ட்ஸ்ல உள்ள இது ரெண்டும் ஒரு பிராண்டும் மாடலும் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள இருந்துச்சு. டைப்பும் இயரும் எப்படி இருந்துச்சு, இன்னொரு ஆப்ஜெக்ட்குள்ள இருந்துச்சு. நான் என்ன பண்ணிருக்கேன், ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 2 ஆப்ஜெக்ட்ல இதை உள்ளதை காப்பி பண்ணி அப்புறம் இதுக்குள்ளதையும் காப்பி பண்ணி இப்படி நான் எழுதியிருக்கேன். ஸோ ஒரு அரேவை தான் நீங்க கம்பைன் பண்ணி எழுத முடியும்னு இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட்ஸையும் நீங்க கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். இது ஆப்ஜெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல அரே வச்சு ஒரு எக்ஸாம்பிள், அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ நான் இதை அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு இப்ப நான் இதுக்கு அரேவை ட்ரை பண்ணி பார்க்கிறேன். அரேக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு அரே காமனா ஒரு அரே இல்ல 2 அரே கிரியேட் பண்ணணும் தானே. ஸோ கான்ஸ்ட் அரே 1 அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கிறேன். சரிங்களா? அரே 1ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், 1, 2, 3. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ரெண்டாவது கான்ஸ்ட் அரே 2 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் அரே ஒண்ணு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த அரேக்குள்ள 4, 5, 6 அப்படின்னு செகண்டா ஒரு அரே. தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா கான்ஸ்ட்ல நம்பர் இந்த 2 அரே கம்பைன்டு. ஸோ அரே கம்பைன்டு. ஓகே, அரேவை கம்பைன்டு பண்ணி நான் இங்க எழுத போறேன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அரே 1 காப்பி பண்ணிக்கிறேன், கமா அதே ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அரே 2 காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் அதை டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்ணி என்னோட வெப் பேஜ்ல டிஸ்ப்ளே பண்ண போறேன். டாக்குமெண்ட் டாட் ரைட்டா நம்பர் அரே கம்பைன்ட். நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கா 1, 2, 3. இதான் நம்மளோட வெப் பேஜ். இது நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்திருக்க பேஜ். ஸோ அங்க வெப் பேஜ்ல நமக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஸோ இது எப்படி அரேவை நம்ம கம்பைன் பண்ணி எழுதியிருக்கோம். இதுலயே டீஸ்ட்ரக்சரிங் பண்றதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ அதை அப்படியே கீழே எழுதலாம். ஓகே, கான்ஸ்ட் numbers equal to 1, 2, 3, 4, 6 போட்டுட்டு இந்த சின்டாக்ஸ் படி எப்படின்னா அந்த அரேல உள்ளத 1ங்கிறது ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஆயிரும், 2ங்கிறது அந்த 2ங்கிற ஐட்டம்குள்ள போயிரும், ரெஸ்ட்ங்கிறது நம்மளாவே ஒரு நேம் வச்சிருக்கோம்,
அப்போ நீங்க 1, 2ம் போயிடுச்சு அப்படின்னா, இப்போ நீங்க இந்த ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் வந்து மிச்சம் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் அத எடுத்துக்கும். ஓகேவா? டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி அவங்க டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இதானே? பேரம் இந்த மாரி டபுள் கோட்ஸ்ல வந்து நீங்க பேராகிராஃப் குடுக்கணும். இதுல நீங்க வந்துட்டு பிளஸ் சிம்பிள் 1 தென் பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்ல இதே மாதிரி இத நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? 2ன்னு வச்சுக்கலாம். இத நம்ம வந்து ரெஸ்ட்ன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாரி டீஸ்ட்ரக்சரிங் பண்ணியும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம பேலன்ஸ் உள்ள அந்த ஆரோ ஃபங்ஷன் அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னலாம் பார்த்தோம்? பேலன்ஸ் டாபிக் என்னலாம் இருக்கு? அதெல்லாம் நம்ம நாளைக்கு கன்டின்யூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரெகுலர் கிளாஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்லனா செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க் யூ.